அதாவது பொதுவாக ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேட்டை பண்ணி பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு வாத்தியார் சேட்டை பண்ணி யாரு சொல்றதையுமே கேட்காம அடம் பிடிச்சி ஓனர் சொல்றதை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் தான். 2014 காலேஜ் முடிச்சுட்டு சொந்த ஊர்லேயே ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பிடி டீச்சராக போயிட்டு வேலைக்கு சேர்றேன். பிடி டீச்சர்னா என்ன வேலை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால பல வாத்தியார்களுக்கு சட்டை வந்துகிட்டே தான் இருக்கும். இது மேலிடத்துக்கு போகும். அப்படி போக காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் ஓடி போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் டீலர்ஷிப் ஆர்டர் வந்து நான் எடுக்கிறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் என்னையை நம்பி ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. அது நல்ல முறையாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதுவே பாதி பேருக்கு பிடிக்காத நிலைமை தான் வந்தது. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஸ்கூலை விட்டு நானே ரிலீவ் ஆகிறேன். ரிலீவ் ஆன போது கூட என்னையை நம்பி வந்து ஸ்கூல் ஆர்டர் கொடுத்தவர் தான் தெரியும், காமராஜ் எம்காம் பிஎட் மாநில நல்லாசிரியர் அவர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 8வது வருஷமும் இந்த வருஷமும் ஸ்கூல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. மொத்தம் 3 கலரில் லோவர் மிடில் ஹையர்னு சொல்லிட்டு இது வந்து ஹையரு, டியூல் கலரு, ஃப்ரண்டில் அவங்களுடைய லோகோ அண்ட் பேக்கில் வந்து ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸு. தொடர்ந்து 8 வருஷமா இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆர்டர் நான் தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். நீங்கள் மட்டும் அன்னைக்கு டீலர்ஷிப் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நானும் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராகவோ இல்லை காலேஜில் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டராகவோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு ஆளாகவோ இல்லை அங்கே போயிட்டு வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளியாகவோ தான் இருந்திருப்பேன். நீங்கள் அன்னைக்கு ஓகேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு நான் ஒரு 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன். ரொம்ப நன்றி சார்.